ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃபன் சாம்பார், சிம்பிளாக செய்கிற சாம்பாரை பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய பருப்பெல்லாம் தேவை அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ரைஸ் வைக்கும்போது கூட ஒரு 2 கரண்டி பருப்பு வச்சு அதில் கூட சாம்பார் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சின்ன குக்கரில் ஒரே ஒரு 2 கரண்டி பருப்பு வச்சுட்டு இந்த சாம்பார் எப்படி இது டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். சேமியா உப்புமாவுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னும் சாமான்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட போகிறோம், ஒன்றும் பெருசாக போட போகிறதில்ல. அதனால் இது சிம்பிளான டிஃபன் சாம்பார். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நான் ஒரு 2 கரண்டி பருப்பை ஒரே ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை வச்சே நம்ம ஒரு 4-5 பேருக்கு வர டிஃபன் சாம்பார் செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். இந்த கடுகு பொரியட்டும். ஒரு சின்ன வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் போடுற ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் செவக்கட்டும். அது செவந்து வரும்போது நம்ம வேக வச்சுருக்க ஒரு தக்காளி எடுத்து அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாம்பார் நம்ம திடீர்னு யாராவது வந்துட்டாலோ கொண்டுட்டாலோ என்ன பண்ணுறது, நிறைய வைக்கணுமன்றதெல்லாம் இல்லை. அது சின்ன குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசிலில் சீக்கிரமாக அந்த பருப்பு வெந்து போயிடும். நம்ம உடனடியாக சாம்பார் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இது. பாருங்கள், அந்த ஒரு தக்காளியை போட்டு அதில் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போவும் சாம்பார்னால் நம்ம நிறையா அந்த வெங்காயம், காய்கறி அதெல்லாம் போட்டு வைக்கணும். இது எதுவுமே இல்லை. இப்போ நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆன உடனே நம்ம அதுக்கு வேண்டிய மசாலா போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் இது தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இதை போட்டு அதில் நல்லா கொஞ்சம் பிரட்டி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாருங்க 2 கரண்டி பருப்பு இருந்தால் கூட இந்த சாம்பாரை வச்சிடலாம். இப்போ அந்த பருப்பை போட்டு அதில் நல்லா மசிச்சுக்கணும். இதில் தனியாத்தூள் தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி வாசனை நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டுக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன்னா ஒரு 3/4 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த சாம்பார் தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இறக்கணும்னா நம்ம ஹோட்டல் சாம்பார் மாதிரியே டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். நான் கொதித்த உடனே காட்டுறேன். நான் 2 கரண்டி பருப்பு போட்டு வேக வச்சேன். ஆனால் வெந்த பருப்புலேயே நான் 2 கரண்டி வேக வச்ச பருப்பு எடுத்து போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். அதுவே ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வந்திருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் பருப்பு இருந்தாலும் இந்த சாம்பாரை வைக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு காரம் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. ரெண்டாவது நம்ம எப்போவும் ஹோட்டல் சாம்பார்னால் அதுக்கு நிறைய காய் இதெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப திக்னஸ் மாதிரி இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, ஆனால் அதே டேஸ்ட் இருக்கும். அதுக்கு மட்டும் நிறைய இதில் இன்க்ரீடியன்ட்ஸும் கம்மி. அதனால் நீங்கள் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இட்லிக்கு, சேமியா உப்புமாவுக்கு வெரி டேஸ்டியாக இருக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு வேலை கம்மி. இது ரொம்ப மெனக்கடணுன்றதில்லை. ஈஸியாக 2 நிமிஷத்தில் வச்ச பருப்பு மட்டும் ரெடியாக இருந்தால் இன்னும் குயிக்காக வைக்கலாம். பசங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். என்னோடய பேத்திக்கு நான் எப்போவும் இந்த சாம்பார் தான் ரெடி பண்ணி இட்லிக்கு கொடுத்துருவேன். அவள் அழகாக சாப்பிட்டுடுவா. அதனால் அந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.